அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாயன் உங்கள் நலன் பொருட்டே இறையொருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து நவ கிரகங்களுடைய பயிற்சியை சொல்லி வருகிறேன். அந்த வகையில் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அந்த புண்ணிய பலன் முழுமையாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் 2, 3, 4 அஸ்தம் சித்திரை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். தொடர்ந்து மாயனை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. காரணம் திருத்தணியில் அமைகின்ற அந்த ஆலயம் அமைத்த புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்தையும் நாம் கடந்து வந்து வேண்டும். அந்த ஒவ்வொரு காலகட்டமும் நமக்கு இன்பமும் துன்பமும் கலந்து தான் அளிக்கின்றது. ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமாக நிம்மதி வரும்போது நாம் நிம்மதியாகிடுறோம். அதே நேரத்தில் துன்பங்களும் துயரங்களும் பிரச்சனை வரும்போது கலங்கி போகின்றோம், கண்ணீர் சிந்துகின்றோம். இதுக்கெல்லாம் காரணம் நாம் மட்டுமா, திறமையும் அறிவு மட்டுமா நம்ம வெற்றியை நோக்கி நகர்த்த இல்லைங்க. ஏதோ கண்ணுக்கு தெரியாத சக்தி, அதை நவகிரகங்கள் என்று சொல்லலாம், காலம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட நவ கிரகங்களும் நம்மை நகர்த்தி கொண்டு தான் இருக்கின்ற. பிறப்பிலிருந்து இறப்பு வரை சிலருடைய வாழ்வு போராட்டமாகவே அமைந்துவிடும். சிலர் வாழ்வு கண்ணீர் கலந்த வாழ்வாக விடும். சிலர் மட்டுமே நிம்மதியை எப்போ பாலைவனத்தில் பசுஞ்சோலை மாதிரி அடைகின்றார்கள். அந்த வகையில் மனிதனுடைய நம்பிக்கை குலைகின்ற பொழுது அவன் இறைவனை நாடுகின்றான், இறைவன் சார்ந்த ஜோதிடத்தை நாடுகின்றான். அந்த வகையில் இந்த நவ கிரகத்தில் பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சூரியன் ஒருவனுக்கு துணையாக இருந்து விட்டால் மற்ற கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு அரண் என்றே சொல்வேன், பாதுகாப்பு வளையம் என்றே சொல்வேன். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சியாகட்டும், சனி பயிற்சியாகட்டும், ராகு பயிற்சியாகட்டும் அத்தனையும் கடந்து விட்டாலும் கூட முழுமையான பலனை பெற முடியவில்லை. ஏதோ ஒரு சக்தி தடுக்குது இல்லையா, அது என்னன்னு பார்க்கணுங்க. அதுதான் ஜோதிடம். அப்படி இருப்பீர்கள் இப்படி இருப்பீர்கள் என்று சொல்வதை விட எப்படி இருந்தால் நல்லா இருக்கும், நம்முடைய தடைகளுக்கும் பிரச்சனைக்கும் காரணம் என்ன என்பதை கண்டு சொல்லக்கூடிய ஒரு சக்தி சோடி பிரசனம் தான். அந்த வகையில் சனி பகவான் பலம் வாய்ந்த கிரகம். நம்ம என்னதான் யோககாரகன் ராகு கொடுத்தாலும் சனி தடுத்து விடுவார். இவனை போல கொடுப்பதற்கும் இவனை போல தடுப்பதற்கும் எவனும் இல்லை. அந்த வகையில் பார்க்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம்னு சொல்லுவாங்க. அந்த 6ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை ரோகசனியாக பலன் தந்தாலும் கூட, பாதிப்புக்கு குறையும் இருந்தாலும் கூட, யோகமான ஒரு காலம் என்று சொன்னாலும் கூட எங்கெங்க யோகம்? சனி பகவானுடைய முழுமையான அந்த பலனை பெற முடியாமல் ஏதோ ஒரு தடுக்கின்றது அல்லவா கர்மா. எப்பொழுதோ செய்த நன்மை தீமைகள் கூட இப்போ நம்மை தாக்க முற்படுகின்றது அல்லவா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையத்தில் நம்மை காக்கின்ற ஒரு ரட்சகன் யாருன்னு பார்த்தா சூரியன். பிதுர்காரகன், ஆத்மகாரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சூரியன். அந்த சூரியனுடைய பயிற்சி குறுகிய கால பயிற்சி தான். இருந்தாலும் கூட 16/7/2024 மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகின்றார். 15/8/2024 ஆகஸ்ட் வரைக்கும் அவருடைய பார்வையில் அவருடைய அருளை நாம் பெறப்போகின்றோம். இந்த சூரிய பயிற்சி கன்னிராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம். கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரி, ஒரு கிரகத்தில் பயிற்சி மட்டுமே முழுமையான பலனை தந்து விடாது. அந்த கிரகத்துடைய நன்மை தீமைகளை மற்ற கிரகங்களும் தடுத்து விடும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சூரியனோடு இணைந்து பார்த்தீங்கன்னா, சூரியனோடு இணைந்து ஒரு அற்புதமான கிரகம் புதன். கவலையே பட வேண்டாம், இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டங்க. சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டுக்கும் பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த சூரியனுடைய பயிற்சி. நவ கிரகங்களில் இந்த சூரியன் முழுமையாக நற்பலனை தரக்கூடிய காலம் இந்த கன்னிராசிக்கு. அதே நேரம் தன குடும்ப அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாயோடு இணைந்திருப்பதனால நீங்கள் எதிர்பார்த்த திட்டங்கள் நிறைவேறும். புதிய திட்டங்கள் அமைவதற்கான, புதிய வாய்ப்புகள் அமைப்பதற்கான, புதிய சந்தர்ப்பங்கள் அமைப்பதற்கான ஒரு நல்ல நிலையை களத்திரகாரகன் சுக்கிரனும் செவ்வாயும் தரப்போகின்றார். இதுவரை புரிந்து கொள்ளாமல் ஏனோ தோனோ என்று வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஒரு நிலையான நிம்மதியான ஒரு காலகட்டம். கணவன் மனைவியினுடைய அந்யோனி இதுவரை பாதிக்கப்பட்ட நிலையில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோனியமே ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டம் இந்த சூரிய பகவான். நவ கிரகங்களில் களத்திரகாரகன் சுக்கிரன் மட்டுமல்ல, செவ்வாயும் சிறப்பாக இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்கு துணை இருக்கின்றார். அதான் சொன்ன புதிய திட்டங்கள்
இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த வந்த தடைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். ராசிநாதன் பொறுத்த வரைக்கும் ராகுவோடு இணைந்திருப்பதும், கேதுவை பொறுத்த வரைக்கும் குழப்பமான முடிவிலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம். மனசில் ஒரு விரக்திங்க, ஒரு அனாதை போன்ற உணர்வு, அந்த வாழ்க்கையே ஒரு விரக்தி அடைந்த ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த சூரியனுடைய பெயர்ச்சி ஒரு நம்பிக்கை, தெளிவான முடிவு, மனோதைரியம், மனோதிடம் இத்தனையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த சூரியன் பெயர்ச்சி. கன்னிராசிக்கு எதிலும் குழப்பமும் முடிவெடுப்பதில் தாமதம் ஏற்பட்டு வந்ததா கவலைப்படாதீங்க. தீர்மானமான ஒரு முடிவு, நல்ல முயற்சி, மனோதைரியம் அத்தனையும் தருகின்ற ஒரு அற்புதமான காலம் தான் இந்த சூரிய பெயர்ச்சி கன்னிராசிக்கு. அதே நேரத்தில் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எந்த காரியத்தையும் செய்வது சிறப்பு. யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் வருத்திய நோயாகட்டும் கடனாகட்டும் படிப்படியாக குறைந்து நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சூரியனுடைய பயிற்சி கன்னிராசிக்கு. ஜென்மராசியை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த 2 கிரகங்கள் தான் ஆசையை தூண்டி அதன் காரணமாக அதில் ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது. அந்த 2 பேருமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த சூரிய பெயர்ச்சி. இழந்ததை திரும்ப பெறக்கூடியதை, நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும். திருமண வாழ்வை பொறுத்த வரைக்கும் தடைகளும் பிரச்சனைகளையும் சந்தித்து வந்த அந்த திருமண வாழ்வில் நிம்மதி தருகின்ற ஒரு சந்தர்ப்பம். குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் பிரிந்தவர்கள் கூட குடும்பத்தோடு ஒன்று சேருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இது 2 இருக்கக்கூடாதுங்க. ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய கடனும் நோயும் பட்ட பாட்டிலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல தொழில், ஒரு நல்ல திறமைக்கேற்ற தொழில், விரும்பிய தொழில் அடைவதற்கான ஒரு சந்தர்ப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம். கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருங்க. ஏன் இந்த கவனமாக நிதானமாக இருங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நீங்கள் நிறைய ஏமாற்றப்பட்டீர்கள், மன ரீதியாக உடல் ரீதியாக. குறிப்பாக ஆண்களை விட பெண்கள் நிறைய ஏமாற்றங்களை சந்தித்து வந்தீர்கள். அதே நேரத்தில் யோசித்து நிதானமாக ஒரு முடிவெடுப்பீர்களானால் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் கன்னிராசிக்கு. இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம். வாழ்க்கையில் ஒரு திடமான முடிவெடுக்காதவங்களுக்கு அந்த முடிவை எடுக்கின்ற தன்மையை சூரியனோடு செவ்வாயும் சேர்ந்து தருகின்ற ஒரு காலகட்டம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய முழுமையான பார்வை பெற முடியாவிட்டாலும் களத்திரக்காரர் சுக்கிரனுடைய முழுமையான அருளும் இருப்பதனால கவலையே பட வேண்டாம். இழந்ததை திரும்ப பெறுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதே நேரத்தில் பெற்றோருடைய உடல்நலமாக இருந்தாலும் சரி, மனைவியினுடைய உடல்நலமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடும் என்பதை போல ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது. என்னை பொறுத்தவரை கன்னிராசினை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம். களத்திரக்காரர்கள் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சிறந்த சுபபலம் பெற்று விளங்குகின்றார். சனி பகவானும் உதவிகரமையே இருப்பதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியனுடைய பெயர்ச்சி நல்ல மாற்றத்தை, நல்ல முன்னேற்றத்தை, தடையில்லாத ஒரு வாழ்வை தரும். இதுவரை உங்கள் கனவுகளை எதுவுமே நடக்கலையா, அந்த கனவுகளை ஒன்று நல்ல முறை நடப்பதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த காலகட்டம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி மற்ற நவகிரகங்களுடைய பயிற்சியினுடைய பாதிப்பிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசம், ஒரு அருமையான சந்தர்ப்பங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை பயன்படுத்திக்கணும். அந்த வாய்ப்பை அருமையான முறையில் பயன்படுத்தணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சிறப்பாக இருக்கணும். அந்த செவ்வாய் சிறப்பாக அமைந்திருப்பதனால் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். உங்களுடைய வாழ்க்கைக்கு இதுவரை சந்தித்து வந்த பிரச்சனைகளுக்கும் அவமானங்களுக்கும் என்ன காரணம்? ஏன் நம்ம வெற்றியை நோக்கி நகர முடியல? மற்றவர்களெல்லாம் பொருளாதாரத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் பேரும் புகழும் பெற முடியும், நான் மட்டும் ஏன் அடைய முடியலை என்று கலங்கியவர்களெல்லாம் சோழி பிரசனத்தின் மூலமாக இந்த சூரிய பயிற்சியில் ஒரு ரகசியம். காரணம் என்னென்னா, நம்முடைய வெற்றிக்கு எது தடை? நம் பிரச்சனை தொடர்ந்து பிரச்சனையை மேலே பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே போகுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, பித்ருக்களுடைய ஆசை வேணுங்க. நவகிரகங்கள் நம்மை கைவிட்டாலும், 3 நாம் பலம் இழந்து விட்டாலும், மன ரீதியாக உடல் ரீதியாக தெய்வ பலம் நமக்கு இல்லாவிட்டாலுங்கள ஒரு பலம் உங்களுக்கு வேணுங்க. இந்த பலத்தை பெறுவதற்கும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் நிம்மதியான வாழ்வடுவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வருகின்ற ஆடி அமாவாசை பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய பாக்கி. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் தந்தை வகையில் ஏதாவது இருக்குமோ, தோஷமோ சாபமோ இருக்குமோ என்று தோன்றுகின்றது. அந்த சாப தோஷங்களை இதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். அது என்ன சந்தர்ப்பம்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் அமாவாசை இன்னைக்கு பித்திருக்களுக்கு உங்களால் முடியுங்க அந்த சிரார்த்தம் என்று சொல்லக்கூடிய அதற்கு சிரத்தையாக செய்யுங்க. எதுவும் முடியலன்னா ஒரு வாழை இலையில் உலர் திராட்சையை காகத்துக்கு வைங்க. பசுவுக்கு வெள்ளம் கலந்த நீர் கொடுங்க. அகத்திக்கரை கொடுப்பீர்களானால் இந்த சூரிய பயிற்சி மற்ற ராசிகளினுடைய முழுமையான பலனை பெறுவதில் முதன்மையான இடம் உங்களுக்கு தாங்க.
மற்ற கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசம். 12 ராசி 27 நட்சத்திரத்தில் அதிக நன்மை பெறக்கூடிய மற்ற கிரகங்களுடைய நன்மைகளை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு சக்தி பித்துக்களுக்கு ஆசை உண்டு. ஒரு முறை இதை செய்துதான் பாருங்களேன். எந்த தடையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வை நடத்தினாலும் கூட அந்த நிம்மதியை தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சூரிய பயிற்சி.